ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸில் செகண்ட் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன் ஆரி ஃப்ரேம்ஸில் இன்னர் ஃப்ரேமில் வந்து நம்ம நாடா சுற்றுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு பெட்டர் grip வந்து கிடைக்கணும் ஃபேப்ரிக்கு அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம grip வந்து வேணும், இல்லைனா ஃபேப்ரிக் வந்து வழுகிட்டு வரும். நம்மளால் வந்து ஒழுங்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ரோல் பண்ணணும். இன்னும் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகாமல் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் வந்து டைட் பண்ணுவோம் சைட்லலாம் இழுத்து, அந்த gripக்காக. நம்ம அப்படி டைட் பண்ணும்போது இழுத்து பண்ணுறனால அந்த வுட்டன் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கனால கிளாத்தை வந்து அது டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சாஃப்டான கிளாத் இல்லை இந்த நெட்டட் கிளாத்தெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேப்ரிக் வந்து கிழிஞ்சிரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரோல் பண்ணுறோம். அடுத்தது நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல, அந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது இடையில வந்து சில இடத்துல லூஸாக இருக்கும், சில இடத்துல டைட்டாக இருக்கும். ஆனால் இதுவே நம்ம வந்து இந்த ரோப்பை வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே அந்த லூஸான எஃபெக்ட் வந்து தராது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம மோதிரம் கையில் லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம த்ரெட் வச்சு அதை டைட் பண்ணுவோம்ல, சேம் அதே இது தான். அந்த ரோப்பை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபெவிக்ரில் பிராண்டோட ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கையில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை டைட்டாக என்ன பண்ணிடுங்கன்னா வந்து ஒட்டிட்டு ஒரு 2 minutes இல்லைனா ஒரு 2 seconds வெயிட் பண்ணுங்க போதும். அது நல்லா ஓரளவுக்கு grip-ஆக பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நீங்கள் வந்து சுற்ற ஆரம்பிக்கணும். நீங்கள் சுற்றும் போதே டைட்டாக சுற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எடுத்துகிட்டு வராது. அதனால் நீங்கள் சுற்றும் போதே டைட்டாக சுற்றிடணும். இன்னொரு விஷயம், ஒரே இடத்துல நீங்கள் 2 தடவை சுற்றிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரேம்ஸ் வந்து அவுட்டர் ஃப்ரேம் வந்து அட்டாச் பண்ணும்போது அந்த இடம் மட்டும் ஒழுங்காக வராது. ஸோ எல்லா இடத்துலையுமே சேம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து சுற்றணும். உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக சுற்றுறோமா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, அதில் இருக்க லைன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு லைன் மேலே ஒரு லைன் நீங்கள் சுற்றுனீங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் சுற்றி முடிச்சுட்டு இதே ஃபேப்ரிக் க்ளூவை போட்டு நல்லா டைட்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு 2 to 3 minutes கையில் நல்லா அமுக்கி பிடிச்சிருக்கும் போது நல்லா அது போய் ஒட்டிக்கும். ஸோ தட் இனிமேல் நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு வராது. சப்போஸ் உங்களுக்கு இது வந்து பழசாயிடுச்சு, இல்லை ஏதாவது இதில் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வேறு ஒரு நாடா வாங்கி நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். ஸோ தட் இந்த இன்னர் ரிங்குக்கு வந்து எந்த டேமேஜுமே ஆகாது. அந்த டர்ட் எல்லாமே வந்து நம்மளோட கிளாத்லேயுமே வந்து படாது. ஏன்னா ரவுண்டாக நம்ம வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாத்தில் அந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துல மட்டும் என்னன்னா டர்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த வுட்டன் அந்த துவல்கள் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த grip-ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அதே grip-ஓட முடிச்சிங்க அப்படின்னா தான் ஈவனாக வந்து அந்த ரோப் வந்து ஃபில் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல நிறையாவும் இன்னொரு இடத்துல ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அதை ஆரி ஸ்டாண்டில் வந்து வச்சு பார்க்கலாம். நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக போய் ஃபிட் ஆகுதா, இல்லை ஒரு சைடில் மட்டும் தூக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சப்போஸ் ஒரு சைடில் மட்டும் அந்த பல்ஜாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் வந்து நீங்கள் சுற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் 2 வந்து முடிஞ்சிருச்சு. உங்களோட ஒர்க்கை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இங்கே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ண ஒர்க்கை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பாய்.